ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நிறைய பேர் ஏஐ மூலம் வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஃபேஸ்லெஸ் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய வியூஸ் போகுது ஷார்ட்ஸ் சேனல். அது அந்த மாதிரியான வீடியோவை எப்படி உருவாக்குறதுன்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் மில்லியன் கணக்கில் வியூ போகுது. அப்படியான ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஷார்ட்ஸை எப்படி உருவாக்குறதுன்ட்டு நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களோட சேனலுக்கான பேரை செலக்ட் பண்ணணும். அதுக்கு ChatGPTக்கு போய் இந்த ப்ராம்ப்டை கொடுத்தா எனக்கு 10 பேர் தரும். அதில் எந்த பேர் வேணும்னு நான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பேர் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 15 செகண்ட் வரைக்கும் டைம் எடுக்கும். அதுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ 10 பேர் ரெடி ஆகிட்டுது. அதில் ஒன்றை செலக்ட் பண்ணுவோம். சேனலுக்கு ஒரு நேம் செலக்ட் பண்ணின பிறகு எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும். அதையும் ChatGPT-லிருந்து எடுக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி அதை எடுக்க போகிறேன். இதில் இன்சர்ட் சேனல் நேம் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண சேனல் நேமை பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன் வரும். இப்போ நான் இந்த டிஸ்கிரிப்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். டிஸ்கிரிப்ஷன் ரெடி ஆகிட்டு அடுத்தது நாங்கள் லோகோ க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ராம்ப்டை கொடுத்து இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை எடுக்க போகிறேன். இப்போ இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் ரெடி ஆகிட்டு. இப்போ நான் லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்காக லியோனார்டோ ஏஐ அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண போகிறேன். இந்த வெப்சைட்டில் 180 கிரெடிட்ஸ் ஒவ்வொரு நாளும் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் ஃப்ரீ இமேஜை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் அங்கே அந்த ப்ராம்ப்டை இதில் பேஸ்ட் பண்ணி எங்களுக்கு லோகோட சைஸை கொடுத்து அதை ஜெனரேட் பண்ண போகிறேன். அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணின பிறகு நாங்கள் இப்போ மாடல் செலக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபானிக்ஸ் என்ற மாடலை நான் செலக்ட் பண்ண போகிறேன். பிறகு சைஸ் செலக்ட் பண்ணணும். 1:1 கொடுக்க போகிறேன். இனி நான் ஜெனரேட் கொடுக்க போகிறேன். ஜெனரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த இமேஜ் ரெடி ஆகிட்டு இதில் எது நல்லா இருக்கோ அதை நான் டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறேன். இனி இதெல்லாம் எப்படி யூடியூப்பில் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இமேஜை முதல்ல அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நேம் செலக்ட் பண்ணணும். அதுக்கு ChatGPT நாங்கள் செலக்ட் பண்ண நேமை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுவோம். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துக்கொள்ளுங்க. நான் யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வேணுமென்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் லோகோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு சேனலில் பாப்புலர் வீடியோவில் நிறைய வியூஸ் போன ஏதாவது ஒரு வீடியோ அதோட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இனி கூகுளில் ஃப்ரீ யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட் ஜெனரேட்டர் என்று சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் முதலாவது வர லிங்க்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ யூடியூப் URL இருக்கிற இடத்துல அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி கெட் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட்னு கொடுங்க. இப்போ வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் எங்களுக்கு ரெடி ஆகிட்டு அதை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இனி ChatGPT ஓப்பன் பண்ணி காப்பி பண்ண டிரான்ஸ்கிரிப்டை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அதில் மேலே தேவையில்லாத சில லைன்ஸ் இருக்குது, அதை டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அப்படியே கீழே ரிமூவ் ஆல் டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுங்க. அதுக்கு பிறகு என்டர் கொடுங்க. இனி டைம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி எங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த ப்ராம்ப்டை கொடுக்க ChatGPT ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தரோம். இந்த ப்ராம்ப்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ எங்களுக்கு புது ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு. இப்போ நாங்கள் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு வித் ஏஐ என்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும்.
இப்போ நான் ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்து லாகின் பண்ணி வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்கிரிப்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர் அதில் வந்து சினிமேட்டிக்கை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுக்க போகிறேன். வீடியோ ஜெனரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ வந்து வீடியோ ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு இமேஜ் பிடிக்கலண்டா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்டில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம். எடிட் பண்ணி திரும்ப ஜெனரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜ் வந்து ரெடி ஆகும். இமேஜில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் செலக்ட் பண்ணணும். அதுக்கு இதில் நிறைய மியூசிக் இருக்குது, உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கீழே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி என்ன செட்டிங்ஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெனரேட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு வீடியோ ரெடி ஆயிடும். இப்போ ரெடியாகின வீடியோவை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களோட யூடியூப் சேனலில் அதுக்கேற்ற டைட்டில் எல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்பில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்றதை நான் போடல. உங்களுக்கு வேணுமென்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோவை நான் செய்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.